வணக்கம் வணக்கம் வணக்கம். நிறைய பேர் வந்து நான் போடுற வீடியோ கீழே வந்து நிறைய பேர் கேட்டிருக்கேன், ப்ரோ இந்த கண்டென்ட்லாம் எங்கேருந்து எடுக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்து நான் ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி செய்தி தெரிஞ்சுக்கணும் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி கேட்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இருந்தாலும் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கேட்குறாங்க சார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அது நீங்களே சொல்லுங்களேன் சார். ரொம்ப வேலிட் கொஸ்டின்ங்க. நமக்கு திருப்பி அதை சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் தான், தெரியாதது தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்டு நமக்கு வந்து அட்வைசர் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன அபவுட் 5,000 6,000 கம்பெனிஸ் இருக்குது, லிஸ்டட் கம்பெனி இருக்குது. அத்தனை கம்பெனியும் நம்ம தெரிஞ்சு ஃபிங்கர் டிப்பில் எப்பொழுதும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நெட்டில் போனீங்கன்னா யூ கேன் பார்க்கலாம். ஸோ அந்த இதில் ஃபியூ எனக்கு பிடிச்சது, எனக்கு தெரிஞ்சது, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதுதான் நமக்கு வந்து கைடிங் ஃபோர்ஸு. நம்ம பேசிக் கான்செப்ட்ஸு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்புறமேல வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் போய் நம்ம பார்க்குறப்ப இன்னும் வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு டேட்டா, தட் இஸ் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு கம்பெனி பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் செகண்ட் சொல்ல நான் போகிறது வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, உங்களுக்கும் பொதுவானது, எனக்கும் பொதுவானது, எல்லாத்துக்குமே பொதுவானது. ஆனால் இந்த டேட்டா வச்சு நான் எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறேன், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், இதுலேருந்து என்னுடைய ரிட்டர்னை வந்து எப்படி நான் கொண்டாட போகிறேன், எப்படி வந்து என்னுடைய கோலை வந்து நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டா வந்து ரொம்ப எசென்ஷியல் திங். அந்த டேட்டா இல்லாமல் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த டேட்டாவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான் அதுலேருந்து என்ன செய்ய போகிறேன், எப்படி வந்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதை பேஸ் பண்ணி நான் வந்து டிசைட் பண்ண போகிறேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஸோ மியர் வெப்சைட் வந்து இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அந்த வெப்சைட்டை யூஸி உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன, இது வாங்கலாமா, வச்சுக்கலாமா, விற்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தாகணும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சில வெப்சைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த வெப்சைட்டை வந்து அவங்களுக்கு சொல்லிடுங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் பேசிக் இது வந்து கூகுள் நியூஸ் தான். பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கூகுள் நியூஸ். ஏன்னா கூகுள் நியூஸ்னு டெய்லி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்களா, உங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அல்கோரிதம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதுதான் அந்த ஃபஸ்ட் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அதில் வந்து ஓவரால் பிக்சர் தான் தெரியும் நமக்கு. ஆனால் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ரேஷியோஸ் ஆஃப் த கம்பெனி, இல்லாட்டா அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸு, இல்லாட்டா அவங்களோட போர்ட் டெசிஷன், இல்லாட்டா என்ன அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டிவிடெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, என்னைக்கு வந்து ஆனுவல் மீட்டிங் நடக்க போகுது, அவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன, ஆனுவல் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிகிறதுக்கு நமக்கு நிறைய வெப்சைட்டுக்கு போய் நம்ம பார்த்தாகணும். இல்லாட்டா நம்மளுடைய இமெயிலுக்கு இதெல்லாம் வந்தாகணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஃபாலோயிங் வெப்சைட்ஸை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வெப்சைட்ஸ் ஒன் பை ஒன்று அப்படி சொல்லுங்கள். இது லைட்டாக அதை அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்க்ரீனர்.in. ஸோ அது போயிட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். அங்கே போய் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணி வரணும். இதெல்லாம் ஃப்ரீ வெப்சைட். நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் மோர் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள். உங்களுக்கு அந்த லெவலுக்கு ரீச் ஆகும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனர்.inல வந்து நீங்கள் அப் டு 50 கம்பெனியை பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எனி கம்பெனி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த 50 கம்பெனிக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ.
அண்ட் வந்து அதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஆக முடியும். ஓகே. ஸோ அதுலேயே உங்கள் இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வாட்ச் லிஸ்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன கம்பெனிக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியணும்னு போட்டுட்டிங்கன்னா அதில் என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு டெய்லி வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். ரொம்ப ஆல் வைட்டல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன, அவங்களோட கார்பரேட் ஆக்ஷன் ஜென்ரலாக வந்து கார்பரேட் ஆக்ஷன் என்ன, ஏதாவது பைபேக் இருக்கா, இல்லாட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, இல்லாட்ட புக் க்ளோஷர் என்ன, அப்புறமேல வேறு கம்பெனி வைட்டல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன, அது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்துடும் டெய்லி பேசிஸில். ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து ஸ்க்ரீனர். இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதாவது இப்போ சார் சொல்லக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி வீடியோவாக டீட்டெயிலாக எப்படி அதில் போயிட்டு சர்ச் பண்ணணும், எப்படி எல்லா ரேஷியோவும் பார்க்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டோம் சார். சரி, பண்ணேன். நெக்ஸ்ட் screener.in அப்புறமேல வந்து moneycontrol.com. இது கூட எக்ஸலண்ட் இது வெப்சைட்டு. இதில் கிடைக்காத இன்ஃபர்மேஷனே இல்லை, அத்தனை இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அதில் பார்க்கலாம் moneycontrol.comனு. அதில் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லேருந்து ரேஷியோஸ்லேருந்து ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் வரைக்கும் கம்பெனி இன்ஃபர்மேஷனு அத்தனையுமே அதில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சைட்டு உங்களுக்கு. அப்புறமேல அடுத்த இது வந்து ஆனால் இது போகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி வெப்சைட்டு. அதுதான் நம்ம பிரின்சிபல், அதுதான் நமக்கு ஆர்ஜின். ஸோ அதனால் வந்து இந்த பிஎஸ்சியோட வெப்சைட் தெர் இஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இவங்களோட வெப்சைட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அங்கேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷனை அந்த screener.in அதெல்லாம் வந்து கேதர் பண்ணி நமக்கு வந்து இன்னும் ஈஸியர் ஃபார்மில் கொடுக்குறாங்க. ஏன்னா பிஎஸ்சி என்எஸ்சியில் தான் இந்த லிஸ்டட் கம்பெனிலாம் அவங்களுடைய இதெல்லாம் ஃபைல் பண்ணணும் பீரியாடிக்காக. ஸோ அதுலேருந்து தான் இந்த அதர் சைட்ஸ்லாம் கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பிஎஸ்சி என்எஸ்சி இஸ் அ ஃபஸ்ட்டு, தென் screener.in நெக்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது moneycontrol.com. அப்புறமேல வந்து ட்ரெண்ட் லைன்னு இன்னொரு வெப்சைட் இருக்குது. அது கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேட் பிரெயின்ஸ் அப்படின்னு ஒன் மோர் வெப்சைட் இருக்குது. இதை தவிர வந்து investing.com, இதுக்கெல்லாம் ஆப்லாம் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல்லையே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்துருவீங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லாட்ட ஈவன் நோட்டிஃபிகேஷன் கூட அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ உங்களை அலர்ட் பண்ணுறது கூட அதை செட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ மொபைல்லையும் இட் இஸ் அவைலபிள். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைட்ஸு. ஆனால் டெய்லி பேசிஸ் யூ ஷுட் விசிட் சைட்லாம் போய் பார்த்துட்டு அதுலேருந்து எல்லா மார்க்கெட் டேட்டாவும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு ஏதாவது நான் வீடியோ பண்ணும்போது அவர் சொன்ன வெப்சைட்டை தான் எடுத்துக்க, இவ்வளோ நாள் வந்து கதை விட்டுட்டு இருந்தேன் மாதிரி கேட்பாங்க. உண்மை அதுதான். நான் என்ன ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு சொல்லிட்டேன், அதாவது டேட்டாங்கிறது பொதுவானது, இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து அது பொது உடைமை, எல்லாத்துக்கும் பொது, யாருமே அது சொந்தம் கொண்டாட முடியாது. அதுக்கு ஒரு நாள் வரட்டும், அந்த நாள் வரும்பொழுது இந்த வெப்சைட் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நல்ல நாள் வந்து இன்றைக்கி அமைஞ்சிருச்சு, நீங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. டெஃபினட்டாக வந்து டேட்டா வந்து இந்த சைட்லலாம் இருக்குது. இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மெயின் ரீசனை இந்த சைட்டுக்கு போய் இப்போ நான் வந்து இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் இம்மீடியட்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா மேட்டர் ஆஃப் 2 மினிட்ஸில் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வெப்சைட்டை மட்டும் பார்த்தா போதுண்டா, நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வி ஆர் மேக்கிங் இட் ஈஸி for you as our viewers. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பொதுவாகவே நம்ம இந்தியன்ஸோடைய மைண்ட் செட் என்னன்னா, நமக்கு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது பழங்காலத்துன்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம ஒன்றும் வளரவே இல்லை, டெவலப் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மாற்றி பார்ப்பேன், நம்ம இப்படி சொல்லி பார்ப்போம் வளர்றோமா இல்லையான்னு அப்படின்னு ஒரு செக்கிங். இந்த சைட்டுக்கு மேலே நிறைய சைட்ஸ் இருக்கலாம் வெப்சைட்டு, பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே தான் என்னுடைய ஃபீலிங். இதுலேருந்து எனக்கு கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நமக்கு.